ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் ஜிகே சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஒரு கேள்வி: தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி: உமறு புலவர் எட்டயபுரம் கடிகை மூத்து புலவரின் மாணவர். கூற்று 2. உமறு புலவரின் மற்றொரு நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இவற்றில் சரியானது எது? ஆன்சர் கூற்று 1 மற்றும் சரி. ஸோ ஜீவகாருண்ய ஒழுக்கம் பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய நூல். உமறு புலவர் யாருடைய மாணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் கடிகை முத்து புலவர். இரண்டாவது கேள்வி: சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். கூற்று 2. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சரியான பதில் கூற்று 2ம் சரி. ஸோ சேக்கிழாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, அருண்மொழி தேவர். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். மூன்றாவது கேள்வி: நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்? அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட கேள்வி இது. ஆன்சர் திருவிக்கா. திருவிக்கா நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியுள்ளார். நான்காவது கேள்வி: சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என கூறியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் யாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று பாராட்டியுள்ளார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் சேக்கிழார். ஐந்தாவது கேள்வி: இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் பாரதிதாசன். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாரதிதாசன். ஆறாவது கேள்வி: உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என கூறியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்று கூறியவர் திருமூலர். ஏழாவது கேள்வி: கூற்று 1. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். கூற்று 2. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன். சரியான பதில் ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் சரி. கூற்று 2ல் என்ன தவறுன்னு பார்க்கலாம். நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஆசிரியர் பெயர் தெரியாது. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். எட்டாவது கேள்வி: கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? கொம்பினை ஒத்த மடப்பிடி பாஞ்சாலி. ஸோ பாஞ்சாலி சபதத்தில் தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. கொம்பினை ஒத்த மடப்பிடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தினுடைய ஆசிரியர் பாரதியார். ஒன்பதாவது கேள்வி: ராட்சண்ய யாத்ரிகம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். ராட்சண்ய யாத்ரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். பத்தாவது கேள்வி: வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாடியவர் பாரதியார். 11வது கேள்வி: குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் சேரநாடு. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேரநாடு. 12வது கேள்வி: பதிதொரு புயல் பொழி தருமணி பனை தரு என்ற தொடரில் பனை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மூங்கில். இந்த தொடரில் பனை என்பதன் பொருள் மூங்கில். 13வது கேள்வி: கூற்று 1. வால்ட் விட்மன் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தார். கூற்று 2. இவர் புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதினார். சரியான பதில் கூற்று 2ம் சரி. ஸோ வால்ட் விட்மன் என்பவர் தான் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வால்ட் விட்மன். 14வது கேள்வி: தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார். 15வது கேள்வி: ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸ்மார்ட் போன். இதற்கான தமிழ் சொல் திறன்பேசி. ஸ்மார்ட் போன் அப்படின்றது திறன்பேசி.
16வது கேள்வி, பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்படுபவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனுடைய தலைமாணாக்கர் யார் அப்படின்னா சுரதா. 17வது கேள்வி, சிலப்பதிகாரத்திற்கு யாருடைய உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? ஆன்சர் நாமு வெங்கடசாமி நாடார். சிலப்பதிகாரத்திற்கு முழுமையான உரை யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாடார் அவருடைய உரை. 18வது கேள்வி, தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் பருதிமார் கலைஞர். உயர்தனி செம்மொழி என தமிழ் மொழியை முதலில் நிலைநாட்டியவர் பருதிமார் கலைஞர். 19வது கேள்வி, மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சிவபெருமான். மதோன்மத்தர் அப்படின்றது சிவபெருமானை குறிக்கும். 20வது கேள்வி, பிரபந்தம் என்ற வடசொல் உணர்த்தும் பொருள் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் என்ற சொல்லின் பொருள் நன்கு கட்டப்பட்டது. 21வது கேள்வி, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார். 22வது கேள்வி, காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1954ஆம் ஆண்டு. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. 23வது கேள்வி, பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமான கேள்வி. சரியான பதில் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. 24வது கேள்வி, பிரித்தெழுதுக. சிற்றோடை. சரியான பதில் சிறுமை கூட்டல் ஓடை. 25வது கேள்வி, உருமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் புறநானூறு. உருமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 26வது கேள்வி, பொருள் கூறு. வனப்பு. வனப்பு என்பதன் பொருள் அழகு. 27வது கேள்வி, முல்லை திணையின் தெய்வம் எது? மிக முக்கியமான கேள்வி. 5 திணைகளுடைய தெய்வங்கள் நமக்கு எக்ஸாம்ல கேட்டுட்டு வருவாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருமால். முல்லை திணையின் தெய்வம் திருமால். மேலும் சில பார்க்கலாம். குறிஞ்சி முருகன், மருதத்திற்கான தெய்வம் இந்திரன், நெய்தலுக்கான தெய்வம் வருணன், பாலை கொற்றவை. இது ரொம்பவே முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 28வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. எய்தி. எய்தி என்பது வினையெச்சம். 29வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஐ. 30வது கேள்வி, கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டமாக உள்ளது? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஆன்சர் 5ஆம் காண்டம். சுந்தரகாண்டம் என்பது 5வது காண்டமாகும். மேலும் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். ஸோ இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல அடிக்கடி இந்த பாயிண்ட்ஸ் கேட்பாங்க.